Long before dawn, Jesus got up and went to a lonely place and prayed. மார்க் 1:35. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்று இறைவனிடம் வேண்டினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, prayer should be the key of your life in the morning, the lock of your life in the evening. மகாத்மா காந்தி. ஜெபம் நமது வாழ்வில் காலையில் வாழ்வின் சாவியாகவும் மாலையில் வாழ்வின் பூட்டாகவும் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவையானது, எல்லா மதத்தினரும் செய்வது. ஆக we need to believe that we have been saved to serve. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அல்லது அருட்சாதனங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பிறருக்கு சேவை செய்ய, பிறருக்கு உதவி புரிய, பிறருக்கு நல்லது செய்ய, பணி புரிவதற்காகவே மீட்கப்பட்டோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். God's healing power restores us not only to health but to active service and care for others. இறைவனின் குணமளிக்கும் ஆற்றல் நமக்கு நலம் தருவதோடு மட்டுமல்ல, பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்கு ஆகும். நல்ல உதாரணம், ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாக கிடந்தார். இயேசு அந்த வீட்டிற்கு சென்றார், அவரை தொட்டு ஜெபித்தார். காய்ச்சல் நீங்கியதும் உடனே என்ன செய்கின்றார்? எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். சோம்பி இருக்கவில்லை. கொஞ்சம் களைப்பாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்றைக்கி ஹோட்டலில் பார்த்துக்கலாம், ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி பார்த்துக்கலாம். இல்லை, எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார். நம்ம அம்மாக்கள், ஆயாக்கள், இவர்களெல்லாம் இதற்கு நல்ல உதாரணமாக சொல்லலாம். அவர்களுடைய வலி வேதனை இதெல்லாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். அது தலைவலிச்சாலும் சரி, உடம்புக்கு ஏதாவது இருந்தாலும் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு இவர்கள் தங்களுடைய கடமைகளை, பிள்ளைகளை பேணுவதற்கும் கணவனை பேணுவதற்கும் குடும்பத்திற்கு வேண்டிய கடமைகளை செய்வதற்கும் என்றும் தியாக சின்னங்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு ஒரு நல்ல உதாரணங்கள். ஆக இன்று இயேசு ஜெபிக்கிறார். இயேசு ஜெபிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன் ஜெபிக்க வேண்டிய தேவை கிடையாது? அவர் இறை மகன், எல்லா வல்லமையும் இருந்தவர். இருப்பினும் அவர் ஜெபிப்பது எதற்காக என்றால், தந்தையோடு அவர் என்றும் உறவு கொண்டிருக்கிறார். தந்தையோடு அவருக்கு என்றும் அந்த கனெக்ஷன் இருக்கிறது. அப்பொழுதுதான் அது பயனுள்ளதாக இருக்கும், பயன்பெறும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, டிவி வேலை செய்யுது, மின்சாரத்தில் வேலை செய்கிறது என்றால் இது எதனுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும்? எங்கிருந்து மின்சாரம் வருகிறதோ அங்கே ஊற்றிலிருந்தே தொடர்பு இருக்க வேண்டும். ஒன்று நெய்வேலியிலிருந்து வந்தாலும் சரி, மேட்டூர்லேருந்து வந்தாலும் சரி, கல்பாக்கத்திலேருந்து வந்தாலும் சரி, மூன்று வகையான மின்சார உற்பத்தி இடங்கள். நெய்வேலி அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் ஸ்டேஷன். மேட்டூர் தண்ணீரில் இயங்குகின்ற டைனமோக்கள், தண்ணீரை வேகமாக விட்டு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன். கல்பாக்கம் அணு மின் நிலையம், ஆட்டோமிக் எனர்ஜி, ஆட்டோமிக் பவர் ஸ்டேஷன். ஆக இந்த 3 வகையான இடங்களிலிருந்து மின்சாரத்தை தயாரித்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். மின்சாரத்தை சேர்த்து வைக்க முடியாது, பேட்டரியில் சேர்த்து வைக்க முடியும், அது மின்கலம். ஆனால் தயாரிக்கப்படுகின்ற மின்சக்தியானது பயன்படுத்தப்பட வேண்டும். அதனுடன் தொடர்பு கொண்டிருந்தால்தான் இங்கு விளக்குகள் எரியும், ஃபேன்கள் சுழலும், மற்ற கருவிகள் இயங்க முடியும். ஆக நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால், இறை தந்தையோடு இணைந்திருந்தால் இந்த ஆற்றலை பெற முடியும். அது எல்லா வகையிலும். ஒரு பிளேனு
நல்ல மேலே போயிடுச்சு, பறந்து மேலே போயிடுச்சு, பறந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தான் மேலே போயிட்டோமே, இனிமே பறக்க வேண்டாமே அப்படின்னு இன்ஜின்கள் ஆஃப் செய்யப்பட்டன என்றால் என்ன ஆகும்? அங்கேருந்து அப்படியே கீழே விழ வேண்டியது தான். எங்கே இருக்குதோ அந்த இடத்துல விழுந்து எரிஞ்சு எல்லாம் எரிஞ்சு போக வேண்டியது. மேல் சென்ற நிலையில் இருந்தாலும் அந்த என்ஜின்கள் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த ஜெபத்திலே நாம் கருணை, எப்பொழுதும் ஜெபத்திலே அந்த கரிசனம் உள்ளவர்களாக, அதன் மீது எப்பொழுதும் தாக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு இதை செய்கின்றார். எப்பொழுது செய்கின்றார்? நேரம் கிடைக்கும் பொழுதும் சரி, கிடைக்காத பொழுதும் சரி. இரவில் அல்லது காலையில் கருக்களில் தனிமையாக எழுந்து ஜெபிக்கின்றார். மற்றவர்கள்லாம் அவரை தேடுகிறார்கள். எங்கே இயேசு? அப்போ இயேசு இன்னைக்கு என்ன சொல்வார்? நீங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்கணும்னா வந்தீங்க, இல்லை இல்லை நல்லா சாப்பிட்டீங்கல்ல, மறுபடியும் சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிட்டு வந்தீங்க. வப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று இந்த நற்செய்தியில் சொல்லுவார். ஆகவே மக்கள் தேடியது இயேசுவை எதற்காக? தங்களுடைய இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக. தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆன்மீக தேவைகள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். அதற்கு அடுத்த கட்டத்தில் வருவது அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. அதற்கு அடுத்த கட்டம் வருவதுதான் இறை அன்பு, பிறர் அன்பு, பிறர் சிநேகம், சமூக சேவை. இப்படி பல வகையிலே மனிதன் தன்னுடைய நாட்டத்தை கொடுப்பது. ஆக இவைகளிலே நாம் நாட்டம் கொண்டவர்களாக இருத்தல் முதலில் இந்த இறையச்சமும் பிறர் அன்பும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தியில் நமக்கு ஒரு நீதிபதியை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். அவன் கடவுளுக்கும் பயப்படுவதில்லை, மனிதருக்கும் அஞ்சுவதில்லை. ஒரு தாந்தோன்றி தனத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன். ஒரு மனிதன் என்றால் இறையச்சம் இருக்க வேண்டும். பிறருக்கும் நாம் கடன் பட்டிருக்கிறேன் என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம். அதற்கு தகுந்தாற்போல் ஆண்டவருடைய அருளை இறைஞ்சுவோம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, teach us by your example always to be attentive and docile to your guidance of us by your Holy Spirit. ஆண்டவராகிய இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியின் துணையாலும் உமது உதாரணமான வாழ்வாலும் வழி நடத்துதலை கவனமுடனும் பொறுப்புடனும் இருக்க உதவும். எல்லாம் வல்லவரே, நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எங்கள் ஆண்டவராக இருக்கின்றீர். எவ்வாறு நீர் இறை தந்தையிடம் தொடர்புள்ளவர்களாக தினமும் இரவிலோ காலையிலோ எழுந்து ஜெபிக்கச் சென்றது எங்களுக்கு ஒரு நல் உதாரணமாக அமையட்டும். இதனால் நாங்களும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் உம்மோடு என்றும் ஒன்றித்திருக்கத்தக்கதாக ஜெபிக்கின்ற மனப்பான்மையை தாரும். எமக்காக மட்டுமல்லாமல், எமவருக்காக மட்டுமல்லாமல், அகில உலக கருத்துக்களை எல்லாம் இணைத்து விசாலமான பார்வையுடன் அனைத்து மக்களுக்கும் ஜெபிக்கின்ற மனதை தாரும், தாராளத்தை தாரும். இன்னும் யாரெல்லாம் இந்த வல்லமையான நேரத்தில் தொலை தொடர்புகள் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கள் ஆலயத்தின் ஒரு பகுதியை புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கின்றோம். புனித சூசையப்பர் வழிநடத்தக்கூடியவராக எவ்வாறு திருக்குடும்பத்தை வழிநடத்தினாரோ, நிறுவனங்களுக்கு காவலராக இருக்கிறாரோ, அதே போன்று எங்களுடைய வாகனங்களை நிறுத்தும் இடத்திலே அந்த இடத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்து அவருக்கு நாங்கள் இந்த நாளிலே இந்த அர்ப்பணத்தை எடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த இடத்தில்தான் எங்கே தண்ணீர் அதிகமாக வருமோ அங்கிருந்து அது வயல்வெளிக்கு செல்கிறது. காவிரி அதிகமாக நீர் பெருக்கெடுத்தால் கொள்ளுமிடம் கொள்ளிடம் என்று சொல்வதை போல
இந்த இடத்திலே அதிகமான நீர்பிடிப்பு இருக்குமானால் அவைகளுக்கு வடிகாலாக இந்த சூசையப்பர் பீடம் அமைந்திருக்கிற இடத்தின் அடியிலே அந்த வடிகால் பைப்பை வைத்திருக்கிறோம். எவ்வாறு அதிகமான தண்ணீர் வரும் பொழுது வடிகாலாக அது விளங்குகிறதோ அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் வரும் பொழுது எப்படி சூசையிடம் போங்கள் என்று அன்று அந்த ஃபாரவோ மன்னன் சொன்னானோ அதே போன்று நாங்களும் இந்த சூசையப்பரிடம் சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளுக்கும் செபிக்கவும் அவரை எங்களுடைய பாதுகாவலராக வைத்து எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கவும் இந்த நாளை ஏறெடுத்து செபிக்கின்றோம். திருப்பலி முடிந்ததும் ஒரு சிறிய தேர்ப்பவனியாக அவரை ஏறெடுத்து அந்த தோட்டத்திலே அவரை அரியணை ஏற்றி வைக்கின்றோம். தேவரீ தாமே உம்முடைய வளர்ப்பு தந்தை எவ்வாறு உம்மை பாதுகாத்தாரோ அவரும் எம் மக்களை பாதுகாக்க வேண்டும், பயணத்தில் பாதுகாக்க வேண்டும், போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவரை பாதுகாவலராக வைக்கின்றோம். எங்கள் செபத்தை ஏற்றருளும், எங்கள் கருத்துக்களை ஏற்றருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.